இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 48 அதிகாரம் அதிலே 17 வசனத்திலே ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. I am the holy Lord God, the one who rescues you. I teach you and I lead you along the right path. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மீட்பராயிருக்கிறேன். மீட்பர் என்றால் மீட்டு கொள்ளுகிறவர், காப்பாற்றுகிறவர், இழந்து போனதை திரும்ப தருகிறவர். நான் உன் மீட்பராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும்போது முக்கியமாக ஆண்டவர் பேசும் பொழுது சில நேரத்தில் தெரிந்த வசனங்கள் என்று சில நேரத்தில் நாம் நினைக்கிறதுல தான் நிறைய விஷயங்களை நம்ம அறியாமல் புரியாமல் தெரியாமல் விட்டுறோம். அநேக முறை அந்த வசனத்திலே தேவன் அநேக காரியங்களை நம்மோடு வாழ்க்கைக்கு தேவையான தீர்வுகளை பேசுகிறவராயிருக்கிறார். அப்போ இதில் கவனிக்கிற வார்த்தை, உன்னை நடத்துகிற தேவன். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அது ஒரு லெவல், வே மேக்கர். அடுத்தது, வழி தெரியாத நேரத்தில் வழியை காட்டுகிறவராயிருக்கிறார். அது லெவல் 2. நான் இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த செய்தியை திரும்ப கேளுங்க. மூன்றாவது ஒரு லெவல் இருக்குது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துக்கு சொல்லுகிற அந்த காரியம். அவர் வழியை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பீலேயாமுக்கு வழி காட்டினார். என்ன சொன்னார்? அவன் கேட்டான், அவன் போகலாமா போகக்கூடாதா, ராஜா கூப்பிடுறாரு. ஆண்டு சொன்னார் போகாத அப்படின்னு சொல்லிட்டார். அது வழி காட்டுறது, பதில் சொல்றது. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறவராயிருந்தார். அப்படின்னா என்னன்னா, நீ போ, நான் உன் கூட வருவேன், நான் உன் கூட வருவேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வழி காட்டுறதுன்னா அங்கே அப்படி போங்க, லெஃப்ட்டு போய் ரைட்டு திரும்புங்க, 2வது வீடு. வழி நடத்துகிறதுனா நானே கூட வரேன், நீங்கள் அப்படி பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறேன். இதில் கர்த்தர் முக்கியமாய் நம்மோடு ஆவியானவர் உணர்த்த விரும்புகிற காரியம், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவர். கவனிங்க,
நாம் நடக்க வேண்டிய வழின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம நடக்கக்கூடாத வழின்னும் இன்னொன்று இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைங்களை வளர்க்குறத பற்றி பைபிள் ரொம்ப அதிகமாக சொல்லுது. அதனால தான் பெற்றோர்கள் அதையெல்லாம் கவனிக்கணும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்போ எப்படி வேணால் அவங்கள வளர விடுறதில்ல. சாப்பாடு போடுறேன், துணிமணி வாங்கி கொடுக்குறேன், வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுக்குறேன், அது அல்ல. அவர்களை இப்படி தான் செல்ல வேண்டும், இப்படி தான் செல்ல வேண்டும் என்று பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் தான் நமக்கும் சொல்கிறாரு. பிள்ளைக்கு மாத்திரம் பாடம் அல்ல, பாடம் நமக்கும் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நான் நடத்துகிறவர். ஆகையினால் வழி அப்படின்னு சொன்னாலே, வழி என்பது ஏதோ ஒரு இடத்தை போய் அடையணும் அப்படின்றதுக்காக தான் வழி இருக்கு. வழினாலே ஒரு இலக்கு இருக்கிறது என்ற அர்த்தம், சேருமிடம் இருக்கிறது என்ற அர்த்தம். பஸ்ஸில் போட்டிருப்பாங்க, ஒரு ஊர் பேர் போட்டு கீழே எந்த வழியாக போகுதுன்னு போட்டிருப்பாங்க. டவுன் பஸ்லெல்லாம் சைடில் ஒவ்வொரு ஜன்னலுக்கு மேலேயும் எந்த வழியிலெல்லாம் போகுது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆரம்பம் எழுதியிருப்பாங்க, கடைசியாக எழுதியிருக்கிறது சேருமிடம். வழி என்றாலே ஒரு இலக்கு உண்டுன்னு அர்த்தம். அப்போ தேவன் வழியை குறித்து பேசுகிறார்னா உங்களை பற்றியும் என்னை பற்றியும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் நடக்க வேண்டிய வழி என்று ஒன்று இருக்கிறது. அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். நாட் டு டூ எனிதிங், எதை வேணால் செய்யலாம் அப்படி இல்லை. பைபிளை வாசிக்கும்போது இதை தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். இதை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிறார். நாட் டு லிவ் எனி ஹவ், எப்படி வேணால் வாழலாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், என் திட்டத்தை நீ அடையணும்னா இப்படி தான் வாழணும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சில சூழ்நிலைகளில் நீங்கள் கேள்விக்குறியோடு இருக்கலாம், கலங்கி இருக்கலாம், என்ன இதுக்கு தீர்வு அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் நடத்துவேன். அல்லேலூயா. நான் உன் மீட்பர். நான் நடத்துகிற மாதிரி நீ நடந்தீன்னா நிச்சயமா நீ இழந்து போனதை கூட திரும்பி எடுத்துக்கொள்வ. நான் வச்சிருக்கிற திட்டத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த மாதத்திலும் நீ அந்த நன்மையை காண்பாய். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ பெரிய ஆறுதல் நமக்கு. மனுஷ வார்த்தைகள் கொடுக்க முடியாத ஆறுதலையும் ஆற்றலையும் தேவனுடைய வாக்கு சத்தங்கள் நம்ம கொடுக்கிறோம். உனக்கு வழி காட்டுவேன் என்று சொல்வதை விட வழி நடத்துவேன் என்று சொல்வது வித்தியாசமானது. சங்கீதம் 32:8 நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலின் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றது, காட்டுறது, விரல் நீட்டுறது, வாயில் சொல்றது. ஆனால் வழி நடத்துவது என்பது நானே உன்னோடு வருவேன். ஆண்டவருடைய வழி நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி பார்ப்பது? இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. சிலர் வேலை செய்கிறீங்க, சிலர் பிஸ்னஸ் செய்கிறீங்க, சிலர்
எல்லாருக்குமே குடும்ப காரியங்கள், பொறுப்புகள் சிலருக்கு உண்டு. சிலர் படிக்கிறோம். ஒருவேளை சிலருக்கு கடன்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். சிலருக்கு இன்னும் குடும்பம் ரட்சிக்கப்படலை. இவைகளின் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நடத்துவேன். எப்படி நடத்துவாராம்? இந்த நடத்துதலை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் என்னை நடத்துவதை நான் நடக்க வேண்டிய வழியிலே நடக்க வேண்டும். நான் நடக்க வேண்டிய வழியிலே நான் நடத்தப்பட வேண்டும். கர்த்தர் என்னை நடத்தணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நடத்த வேண்டும் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, கர்த்தர் உங்களையும் நடத்தணும்னு சொல்லுங்க. யார் நடத்தணும்? ஃப்ரெண்டு நடத்தக்கூடாதுங்க. உலகம் நம்மளை நடத்தக்கூடாது. சமுதாயம் நம்மளை நடத்தக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நடத்த வேண்டும். அப்போ அதுக்கு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் கர்த்தர் நடத்துறது நமக்கு புரியும். இல்லைன்னா ஆண்டவர் அவர் நடந்து போயிட்டே இருப்பார், இவங்க இன்னொரு பக்கம் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவர்னே அவங்களுக்கு தெரியாது. எம்மாவு சீஷர்கள் மாதிரி ஆயிரும். சீஷர்கள்கிட்டே உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் நிற்கிறாரு. அவர் யாரும் நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் சிலுவைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கூட கடல் மேல் நடந்து வரும்போது ஆவேசம்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் தான் நடக்கிறாரு தெரியாததுனால சீஷர்களுக்கே பிரச்சனை வச்சு அப்புறம் புரிஞ்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் நம்மை நடத்துவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் நல்லது. நமக்கு சில நஷ்டங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியும். கர்த்தர் நடத்துகிற மாதிரி நம்ம நடந்தோன்னா கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார், ஞானமாய் நடத்துவார், சரியாய் நடத்துவார். பைபிளில் நிறையா இருக்குது. நேர் வழியாய் நடத்துவார். சுற்றி போட்டு சுழண்டு போட்டு மணப்பாறை முறுக்கு மாதிரி சுற்றி சுற்றி அப்படி கிடையாது. நேர் வழியாக நடத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 5ஆம் வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 5ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நடத்துகிறத உனக்கு தெரியணும் அப்படின்னா முழு மனசோட நீ என்னை நம்பு. என்னை நம்புன்னு சொல்லலை, முழு இருதயத்தோடும் என்னில் நம்பிக்கை வை. நம்புறதுக்கும் முழு இருதயத்தோட நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களை நம்புகிற நேரத்திலேயே அவங்க மேலே சந்தேகமும் படலாம். நம்புகிறாங்க ஆனாலும் கமா டாட் டாட். இன்னைக்கு கேள்வி ஆவியானவர் கேட்குறாரு, உங்களை பார்த்து கேட்குறாரு, மகனே மகளே, உன்னால் என்னை எவ்வளவு நம்ப முடியும் அப்படின்னு ஆண்டவர் உங்களிடத்துல கேட்குறார். என் மகனே என் மகளே, நீ பல சூழ்நிலை முன்பாக நின்று கொண்டிருக்கிறாய். எந்த அளவிற்கு நீ என்னை உன்னால் நம்ப முடியும்? 50% நம்ப முடியும் சொல்ல போகிறோமா? ஆண்டவரே 80% நம்ப முடியும் என்னால் அப்படின்னு சொல்ல போகிறோமா? 99% சொல்ல போகிறோமா? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, நான் உன்னை நடத்த வேண்டும் என்றால்
நீ 100% முழு இருதயத்தோடும் என் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சவால். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டுங்க. எப்படி வேணாலும் சரி, எப்படியாவது என்ன செய்வார்னா ஆண்டவர் எனக்கு நல்ல சுகம் தருவார் அப்படின்றத நம்பிக்கை உண்டு. எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த தேவை சந்திக்கப்படுற விஷயம், இந்த தேவை சந்திக்கப்படுமா, இந்த கடன் எப்படி, இந்த காரியத்தில் எப்படி, அதில் இன்னும் கொஞ்சம் போராட்டம் இருக்குது. எனக்கு இந்த காரியத்தில் நம்புறது ஈஸியாக இருக்குது, அந்த காரியத்தில் நம்புறதுல இன்னும் கொஞ்சம் இழுபறி இருக்குது. அப்படி நமக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு விஷயத்தில் நல்லா நம்புவோம், இன்னொரு விஷயத்தில் நம்புறதுக்கு கொஞ்சம் இழுபறி இருக்கும் ஆண்டவரை நம்புறதுல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லை என் மகனே, என் மகளே, நீ எல்லா காரியங்களிலும், இந்த காரியத்தில் 100% நம்புகிற ஆண்டவரே, அதில் 50% அப்படின்னு இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் நீ முழு இருதயத்தோடும் என் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போ என்ன செய்யணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முழு இருதயத்தோட நம்பிக்கையாக இருக்கணும்னா உன் சுய புத்தியின் மேலே நீ சாயக்கூடாது. அப்படின்னா உன்னுடைய வெர்ஷன் ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ், யோர் வெர்ஷன் ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ், யோர் வியூ, யோர் பெர்ஸ்பெக்டிவ், இந்த விஷயத்தை நான் பார்க்குற விதத்தில் பார்க்கும்போது இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான், இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அப்படின்னு நீ மைண்டில் வச்சுக்கிட்டு அது வழியாகவும் நீ பார்க்குற. அதே நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற. அந்த மாதிரி பார்க்காத. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுளாக தெரியும். எல்லாம் டபுளாக தெரியுதுன்னா கண்ணாடி போட்டு, டபுளாக தெரியுதுன்னா கண்ணாடியை கலட்டி அதில் இருக்கிற தூசியெல்லாம் இல்லை தண்ணி பட்டுருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் சுடைக்கணும். உன் கண்ணாடியை கொஞ்சம் தொட. நீ நினைக்கிற மாதிரியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரியே பார்க்கும்போது அது கஷ்டமாக தெரியுது, அது பெரிய சவாலாக தெரியுது, அது பெரிய போராட்டமாக தெரியுது. ஆனால் எனக்கு அது லேசான காரியம். வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தருக்கு அது லேசான காரியம். அதிசயமானவருக்கு அது லேசான காரியம். Hallelujah. So don't have your version and also trust me. Let go of your version. Trust me completely. உன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை, உன்னுடைய சொந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்குமே பிரச்சனை அதுதாங்க. பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா ஆண்டவர் யாரும் நம்பலைன்னு, ஆண்டவரை நம்பினாங்க. அதே நேரத்தில் அவங்க பாணியிலையும் போக பார்த்தாங்க, மாட்டிட்டாங்க. லோத்தின் குடும்பம் பாருங்கள், ஆண்டவரை நம்பின குடும்பம் பாருங்கள். அதனால தான் தூதன் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது அத்தனை பேரும் போனாங்க. லோத்தின் மனைவியும் கூட நல்ல லேடி தான் அவங்க. இல்லைன்னா நான் நம்பலைன்னு சொன்னால் வந்திருப்பாங்களா, நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. கிளம்பி போயிட்டாங்க. போகிற வழியில் ஆண்டவர் சொன்னார் திரும்பி பார்க்காதான்னு. போகிற வழியில் திரும்பி பார்க்குறாங்க. சுய புத்தியின் மேல், சுய புத்திக்கு இடம் கொடுத்தாலே நம்ம சாஞ்சிருவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளை அவர் நிமிர்த்தி நிறுத்துகிறவராக இருக்கிறார். இதில் தான் நம்ம கொஞ்சம் இழுப்பறி பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் நினைக்கிற மாதிரி இல்லை, என் அபிப்பிராயத்தின்படி இல்லை, நான் பயப்படுற மாதிரி இல்லை, நான் கவலைப்படுற மாதிரி இல்லை, நான் மனசில் போராட்டத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே, முழு மனசோடு நான் நம்புகிறேன். அநேகரோடு ஆண்டவர் இந்த காலையில் பேசுகிறார்.
முழு இருதயத்தோடு நம்பிக்கையாயிருந்து. ஒன்று சொல்கிறேன், நம்ம வியூ லிமிட்டெட், அவர் வியூ லிமிட்லெஸ். நான் சொல்கிறது சொல்லுங்க, நம்ம பார்வை லிமிட்டெட் பார்வை, அவர் பார்வை லிமிட்லெஸ் பார்வை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பார்வை லிமிட்டெடு, அவர் பார்வை லிமிட்லெஸ். அன்லிமிட்டெட்னு கூட சொல்ல வரல எனக்கு, அதனால தான் அதை லிமிட்லெஸ்னு அன்லிமிட்டெட்னு எழுத வந்தேன். இல்லை, லிமிட்லெஸ். அன்லிமிட்டெட்னா ஒரு அளவை போட்டு மூடி எடுக்கிறது, மூடியை எடுத்துடுறது. லிமிட்லெஸ்னால் அளவிடவே முடியாது. 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் கூட சரி. அவர் பார்க்கும்போது அவர் முடிவை ஆரம்பத்திலேருந்து பார்க்கிறவர். அவர் பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் அவர் சொல்லும்போது நம்ம முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும். நம்புங்க, நம்புங்க, அவர் நன்மை செய்வார், அவர் நடத்துவார். மாதம் சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன், என் பர்ஸில் இப்படி இருக்கேன் ஆண்டவர், என் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கேன் ஆண்டவரை, என் பிள்ளைங்களுக்கு இப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நடத்துவேன், நீ என்னை நம்பு, என் வார்த்தையை வாசி, நான் சொல்கிறபடி மட்டும் வாழ்க்கையை நடத்த கற்றுக்கோ. என் வார்த்தைக்கு வெளியில் ஒரு ஸ்டெப்பு கூட போகாத. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது என் வார்த்தையின்படி வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. நீ தொலைஞ்சு போக மாட்ட. உன் கூட நான் நடப்பேன். நான் நடத்துறது உனக்கு தெரியும். என் வார்த்தையின்படி நீ நடக்கும்போது நான் நடத்துகிறத நீ உணர்ந்து கொள்ளுவ. உன்னை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பேன். தட்ஸ் பியூட்டிஃபுல். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறது பேதுரு மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் கடல் நடக்கும்போது பார்த்து சொல்கிறான், நானும் வரணும் ஆண்டவரே. சரி வான்னு சொல்கிறார். அவனும் நடந்து வர்றான், நம்பி தான் நடந்து வர்றான். நடந்து வரும்போதே ஒரு சந்தேகம், ஆண்டவர் உண்மையாக தான் சொன்னாரா, அவர் சொன்னது நம்ம காதில் கேட்டுச்சா, இல்லை கேட்குற மாதிரி நினச்சி இறங்கிட்டோமா, உண்மையாலுமே நம்ம அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா? நம்ம அனுபவத்தில் கடலில் நீந்தி தான் பழக்கம். நம்ம அனுபவத்தை விட அவருடைய அற்புதம் செய்யும் வல்லமை பெரியது, அவர் ஞானம் பெரியது. அப்போ நம்பிக்கையும் இருந்துச்சு, சந்தேகமும் பட்டான், மூழ்குனா. ஆண்டவர் ரட்சியம்னு சொன்னால் தூக்கி விட்டார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? எப்பயுமே ஆண்டவரை தான் கேட்குறாரு, முழு மனசோட என்னை நம்புப்பா, நான் உன்னை நடத்துவேன். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வச்சுக்காத. இந்த சைடு ஆண்டவர் சமூகம், அந்த சைடு உலகம் சமுதாயம், அப்படி வச்சுக்காத. என் வார்த்தையும் வச்சுக்கிட்டு மனுஷால் வார்த்தையும் கண்டு பயப்படாத. என் வார்த்தையை மட்டும் நம்பு. 6ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். என்ன அழகா இருக்கு பாருங்க. தமிழில் செவ்வைப்படுத்துவார்னு இருக்கு, இங்கிலீஷில் டைரக்ட்னு போட்டிருக்கு. அவர் நடத்துவார். டைரக்டர் ரொம்ப முக்கியம். மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையுமே உருவாக்குறவர். இசையை ஒரு ஆர்கெஸ்ட்ராவில், ஒரு சிம்பனிக்கு எல்லாம் உருவாக்குறவர் தான். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை நடத்துறது நமக்கு தெரியணும்னா, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். தமிழில் நினைத்துக்கொள் நல்ல நல்ல வார்த்தை தான். நான் உங்களை மறக்கவே மாட்டேங்க. நேற்று கூட நினச்சிட்டு இருந்தாங்க, தினைக்கும் நான் நினைக்காத நாள் கிடையாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆண்டு சொல்கிறாரு, உன் வழிகளிலெல்லாம்.
தமிழில் வழிகளிலெல்லாம் போட்டிருக்கு இன் ஆல் யுவர் வேஸ். ஆங்கிலத்தில் இன் ஆல் யுவர் வேஸ். நான் சொல்கிறேன் இன் ஆல் யுவர் டேஸ். வேஸ்னா என்னன்னா டேஸ். வழிகளிலெல்லாம் நினைத்துக்கொள்னா எல்லா டேயும் அவரை நினச்சிக்கோ. சண்டே மாத்திரம் இல்லை, மண்டே நினச்சிக்கோ, டியூஸ்டே நினச்சிங்க, வெட்னஸ்டே நினச்சிங்க, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் நினச்சிங்க, அடுத்த சண்டேயும் நினச்சிங்க. அது மாத்திரம் இல்லை, குட் டேயில் நினச்சிங்க, ஹை டேயில் நினச்சிங்க, லோ டேயில் நினச்சிங்க, நல்லா இருக்கிற நேரத்தில் நினச்சிங்க, சோர்வாக இருக்கிற நேரத்தில் நினச்சிங்க. அவரோட பழகிக்கிட்டே இருங்க, அவரோட நடங்க, அவரோட ஐக்கியம் வைங்க. இப்படி நம்ம மனதை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? திரும்பி போகலாம், ஏசாயா 48:17 போய் முடிப்போம். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி முழு இருதயத்தோடு நம்ம அவரை நம்பினோன்னா, நம்ம அவர் நடத்துகிற மாதிரி, அவர் வார்த்தை சொல்கிற மாதிரி மாத்திரம் போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார வந்துட்டோன்னா, அவரை நம்ம நினச்சிட்டே இருக்கிறோன்னா, அவர் சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் நானே. திரும்ப சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா நான் உனக்கு சொந்தமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சொந்தம்னு ஆண்டவர் பார்த்து சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அவர் பெரியவர். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் பாருங்க. கூகுள் மேப்பில் அதில் நம்மளை இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா கூட உங்கள் வீடு தெரியும், சரியா? ஆனால் நீங்கள் தெரிய மாட்டீங்க. ஆனால் அவர் கூகுள் மேப் இருக்கிற சேட்டலைட்டை விட உயரத்தில் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிறாரு. அவர் உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் சொல்கிறாரு நான் உனக்கு சொந்தம், நீ என் கண்ணுக்கு தெரிகிற, நான் உனக்கு சொந்தம், ஐ ஆம் யோர்ஸ், ஐ பிலாங் டு யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உன்னை விட்டுற மாட்டேன்பா. அவ்வளோ லேஸில் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் உன்னை விட்டுற மாட்டேன், உன் தேவனாகிய கர்த்தர் நான். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அவர் ஆரம்பித்ததே எப்படி ஆரம்பித்தார்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு. அவர் தாங்க வழி. அதான் ஹையஸ்ட் லெவல். வழி உண்டாக்குவார், வழியை காட்டுவார், வழி நடத்துவார். அவர் வழியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். யாராவது இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளனா, உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஞானஸ்நானம் எடுங்க. என் சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு. அப்போ அவர் வழியை காட்டுவார், வழி நடத்துவார். உங்களுக்கு இந்த மாதம் வழி நடத்துவார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்கிறீங்க? ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செபித்து, எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் வழியை நடத்துகிறவராக, நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறவராக வெளிப்படுவீராக. அவர்களுக்கான சூழ்நிலைகள் மாறட்டும், அவர்களுக்கான காரியங்களை நீர் நடத்துவீராக, அற்புதமாய் நடத்துவீராக. ஆண்டவரே, சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்கு பலன் உண்டாகட்டும், போராட்டங்களில் இருக்கிறவர்களுக்கு வழி திறக்கட்டும். மனிதர்களால் எத்தனை கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் நீர் சொல்லும் கதவு திறக்கும். ஆண்டவரே, வாழ்க்கையில திறக்கட்டும். வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றுகிறதற்காய் கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.